Hi, welcome to Happy Home with Joy. Today snake plant oda benefits and snake plants எப்படி மெயின்டைன் பண்றது, snake plantsனால என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதோட யூனிக்னஸ் என்ன, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ், ஸ்னேக் பிளான்ட்ஸோட பெனிஃபிட்ஸ். அக்கார்டிங் டு நாசாவோட ரிப்போர்ட் படி ஸ்னேக் பிளான்ட்ஸுங்கிறது ஏர் பொல்யூட்டன், இன்டோர் ஏர் பொல்யூட்டன்டான ஃபார்மால்டிஹைட், பென்சின், நைட்ரஜன் டை ஆக்சைடு, விஓசி இது மாதிரியான நிறைய ஏர் பொல்யூட்டன்டை ரிமூவ் பண்ணுது. இது கிரேட் ஏர் பியூரிஃபையராகவும் இருக்குது. ரெண்டாவது, இது ஃபுல் டைம் 24 hours நமக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம லிவிங் ரூம்லயே வைக்கலாம், பெட்ரூம்லயே வைக்கலாம். ஸோ ஏன்னா இது ஃபுல் டைம்ஸ் நமக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆஃபீஸ் ஏரியா, ஹவுசஸ், அவுட்டோர் ஸ்பேசஸ்ல நம்ம ஸ்னேக் பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம். தேர்ட் ஒன், ஸ்னேக் பிளான்ட்ஸ் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வீட்டில் ஒரு க்ரீனரி லுக்ஸ் கொடுக்கறதுக்கு, இல்லை அதோட வீட்டோட பியூட்டி என்ன கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்னேக் பிளான்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னேக் பிளான்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்னேக் பிளான்ட்ஸ்க்கு நம்ம வாட்டரிங் 10 to 15 days இந்த கேப்ல நம்ம தண்ணி வந்து ஊற்றணும். ரெண்டாவது, இதை நம்ம ரோவர் லைட்டிங் ஏரியாவிலேயே வைக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ்ல கொஞ்சம் லைட்டிங் ஏரியா கம்மியான டிம்மான ஏரியாவிலேயே நம்ம வைக்கலாம். ஸோ இது வந்து 2 ஏரியாவுமே வளரும். இப்போ ஒன்ஸ் இந்த ஸ்னேக் பிளான்ட்ஸ் வந்து லுக் வந்து ஒரு ஹெல்த்தியா இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் டார்க்கனான ஏரியாவில கொண்டாந்து வைக்கலாம். ரொம்ப பிரைட் சன்லைட் படாம கொஞ்சம் டார்க்கன் ஏரியாவில் கொண்டாந்து வைக்கலாம். இப்போ இன்கேஸ் அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இல்லை அப்படின்னா, அதே மாதிரி அந்த பிளான்ட்ஸ் வந்து எதனால அன்ஹெல்த்தியா இருக்குங்கிறதே நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டரை வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ அதிகமா தண்ணி ஊற்றிட்டோம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்னேக் பிளான்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த இலையெல்லாம் லீவ்ஸ்லாம் அணுங்கி ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம வாட்டரிங் வந்து ரொம்ப பார்த்து ஊற்றணும். அந்த டாப் சாயில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாட்டரிங் வந்து பண்ணணும். இதுவே வந்து டெம்பரேச்சர் ஹையரான ரீஜியன்ல இருந்துச்சு அப்படின்னா வாட்டரிங் 5 to 7 days அந்த சேஞ்சஸ்ல வரும். அதுக்காக நம்ம டாப் சாயில்ல தொட்டு பார்த்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸ்னேக் பிளான்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதுக்கு நல்லா க்ரோ ஆகணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓவர் கேர் பண்ணக்கூடாது. அதாவது அடிக்கடி தண்ணி ஊத்துறது, அதை அடிக்கடி வந்து நம்ம இடம் மாத்துறது, அந்த பாட் வந்து ஷேக் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இப்போ நம்ம ஒரு தொட்டியில் ஒரு பாட்ல நம்ம ஒரு பிளான்ட் வைக்கிறோம், ஸ்னேக் பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா எந்த பிளான்ட் வச்சாலுமே அந்த வாட்டர் வந்து கீழே ட்ரெயின் ஆகுறதுக்கு பேஸ்ல வந்து ஹோல் வந்து இருக்கணும் கண்டிப்பா. இப்போ அதே மாதிரி தண்ணி ஊத்துறப்ப அந்த தண்ணி ஃபுல்லா அந்த தொட்டிக்குள்ளா வந்துட்டு கீழே வந்து தண்ணி அந்த ஹோல் வரைய வெளியில வரணும். அப்பதான் எல்லா ரூட்மே வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம தண்ணியே ஊத்தாமலே விட்டுறக்கூடாது. ஸோ அந்த தண்ணி வந்து ரொம்ப வந்து அந்த மண்ணு வந்து காஞ்சி போகாம ஓரளவு நம்ம தண்ணியை ஊத்திட்டே இருக்கணும். அந்த ஹியூமிடிட்டி நம்ம செக் பண்ணிட்டு தான் தண்ணியை வந்து ஊற்றணும். ப்ரொபகேட் பண்றது, ஒரு பிளான்ட எப்படி ஒரு 5-10 பிளான்ட்ஸா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா, அந்த ஸ்னேக் பிளான்ட்ஸோட லீஃபை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதை நம்ம வாட்டர்லயே நம்ம வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாட்லயே நம்ம வைக்கலாம். ஒரு பாட்ல அது ஃபுல்லா கம்போஸ்ட் அண்ட் சாயில் மிக்ஸ்அப் பண்ணா ஒரு பாட்ல, அது கீழே வந்து ட்ரெயின் ஹோல் வச்சிருந்த பாட்ல நம்ம அந்த கட் பண்ண லீஃபா அப்படியே வந்து ஊனி வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகுனா ஒரு 2-3 monthsல அது வந்து ரூட் வந்து விட ஆரம்பிச்சிருக்கும். இதுவே நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வைக்கிறோம் அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு அந்த லீஃப் அந்த வாட்டர்லயே வச்சிருக்கணும். வந்து விட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அந்த தண்ணியை வந்து ஒன்ஸ் இன் 2 weeks ஆர் ஒன்ஸ் இன் 3 weeks நம்ம தண்ணியை சேஞ்ச் பண்றது நல்லது. இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த லீவ்ஸ் வந்து ரூட் விடாம ரொம்ப சாஃப்டா மாறிடும். அந்த ஸ்னேக் பிளான்டோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, ஸ்னேக் பிளான்ட்ங்கிறது ஓவர் லைட்டிங் இருக்கிற ஏரியாவிலேயும் க்ரோ ஆகும், ரொம்ப டார்க்கனா லைட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கிற ஏரியாவிலேயும் க்ரோ ஆகும். செகண்ட் ஒன், இதை நம்ம சாயிலே என்ன பண்ணலாம் அப்படின்னா வளர்க்கலாம், வாட்டர்லயே நம்ம இதை வளர்க்கலாம். ரெண்டுலயுமே வந்து நம்ம வளர்க்கலாம். இதே சாயில வளர்க்கலாம் அப்படின்னா ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது, வாட்டர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர். அடுத்து, ஸ்னேக் பிளான்ட்ஸ்ங்கிறது வெரி லோ மெயின்டெனன்ஸ். இதுக்கு நம்ம ரொம்ப கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஈஸி டு ஹேண்டில். நம்ம ஸ்னேக் பிளான்ட்டை ஈஸியாகவே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஒரு வீட்டில் ஒரு கார்னர் வச்சோம் அப்படின்னா இட்ஸ் லுக் குட். அதே மாதிரி இது வீட்டில் நம்ம பிளான்ட் வைக்கிறோம், ஸ்னேக் பிளான்ட் வச்சோம் அப்படின்னா ஒரு காம்னஸ் வந்து கொடுக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மைதான். நீங்க கூட வளர்த்து அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.